எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர் ஷிப்பில் எப்படி ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஷிப்பை சுற்றி உப்பு தண்ணி தானே இருக்குது, நல்ல தண்ணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அனிமேஷனில் வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். லாஸ்ட்டில் லைன் டயக்ராமை வச்சும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அனிமேஷன் பார்த்துட்டு லைன் டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காகத்தான் நான் ஃபஸ்ட்டே அனிமேஷனில் வீடியோ போட்டேன். எல்லாருமே ஸ்கூலில் படிச்சிருப்போம் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. 11th வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது. தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கிடைக்கிற ஆவியை மறுபடியும் கூல் பண்ணி அதில் வந்து ஒரு வாட்டர் கிடைக்கும். இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் ஷிப்பில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டரோட லைன் டயக்ராம். நார்மலாக ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பிளேட் டைப்பு, டியூப் டைப்பு. இது வந்து பிளேட் டைப். இப்போ மேக்ஸிமம் பிளேட் டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஷிப்லேயுமே மேக்ஸிமம் பிளேட் டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதில் 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று எவாப்ரேட்டர், 2வது கண்டென்சர். எவாப்ரேட்டர் சைடில் வந்து ஜாக்கெட் கூலிங் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்ருக்கும். இந்த ஜாக்கெட் கூலிங் வாட்டர் வந்து 80லேருந்து 90 டிகிரி இருக்கும். அப்புறம் கண்டென்சர் சைடு வந்து சீ வாட்டர் ஃப்ளோ ஆகிட்ருக்கும். சரிங்களா, கண்டினியூஸாக சீ வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்ருக்கு. தெர்மாமீட்டர் ஒன்று இருக்கும், அப்புறம் வேக்யூம் கேஜ் ஒன்று இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் பம்ப் இருக்கும், ஏர் பிரைன் எடெக்டர் இருக்கும். இதெல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டரோட பார்ட்ஸ். சரிங்களா, இந்த எவாப்ரேட்டர் சைடில் ஒரு பக்கம் இந்த ஜாக்கெட் கூலிங் வாட்டர் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்ருக்கும், ஒரு பக்கம் சீ வாட்டர் இருக்கும். இப்போது இந்த ஜாக்கெட் கூலிங் வாட்டர் டெம்பரேச்சர்னால் இந்த சீ வாட்டர் வந்து எவாப்ரேட்டர் ஆகும். நீங்கள் கேட்கலாம், பாய்லிங் வாட்டரோட டெம்பரேச்சர் 100 டிகிரியாக இருந்தால் தானே ஆவியாகும், இங்கே எப்படி 80 to 90 டிகிரி இருக்கும்போதே வேப்பராக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது எப்படின்னா, இங்கே வந்து வேக்யூம் க்ரியேட் பண்ணுவாங்க. பிலோ தென் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இஸ் கால்டு வேக்யூம். சரிங்களா, அதாவது அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வேக்யூம். அதாவது ஏர் பிரைன் எடெக்டர் இது மூலயமா வந்து வேக்யூம் வந்து க்ரியேட் ஆகும். இப்போது இந்த வேப்பர் எல்லாமே டெமிஸ்டரை கிராஸ் பண்ணி கண்டென்சர் சைடு போகும். இந்த டெமிஸ்டர் என்னன்னு சொன்னால் ஃபில்டரு. அதாவது இந்த வேப்பரில் ஏதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபில்ட்ரு பண்ணிடும். இந்த கண்டென்சர் சைடு வந்து சீ வாட்டர் வந்து கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த வேப்பர் எல்லாமே அங்கே வாட்டராக கன்வெர்ட் ஆகும். மறுபடியும் அந்த வாட்டர் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் பம்ப்பு மூலியமாக டேங்க்குக்கு அனுப்பிடுவாங்க. இதில் வந்து சால்ட்டு கண்டென்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது வந்து 10 ppm அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது அலோவ் பண்ணாது. அதாவது சப்போஸ் 10 ppmக்கு மேலே அந்த ஃப்ரெஷ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து அலோவ் பண்ணாது. அதாவது எவாப்ரேட்டர் சைடில் ஒரு சைடு ஜாக்கெட் கூலிங் வாட்டரு பாஸ் ஆகுது, ஒரு சைடு சீ வாட்டர் பாஸ் ஆகுது. இந்த சேம்பரில் வேக்யூம் க்ரியேட் பண்ணுறதுனால அதாவது 80 டிகிரிலேயே இந்த சீ வாட்டர் வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. இந்த வேப்பர் அப்படியே டெமிஸ்டரை கிராஸ் பண்ணி கண்டென்சருக்கு போகுது. இந்த டெமிஸ்டர் வந்து ஏதாவது சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணிடுது. இந்த வேப்பர் எல்லாமே கண்டென்சர் சைடில் கூல் ஆகி வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. இந்த வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் பம்ப்பு மூலியமாக டேங்க்குக்கு போகுது. இந்த டேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி சால்ட் கண்டென்ட்டை செக் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டர் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மீட்டர் வந்து 10 ppmக்கு கீழே இருந்தால் தான் அலோவ் பண்ணும். 10 ppmக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த டேங்க்கு அலோவ் பண்ணாது. ஸோ இப்படி தான் ஷிப்பில் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த தண்ணியை தான் ஷிப்பில் வந்து கிச்சனுக்கு, குளிக்கிறதுக்கு, அப்புறம் எதாவது ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த தண்ணியை தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோவிலேருந்து ஷிப்பில் ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் போல் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.